ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 13 - 17 வரை. இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உங்களிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். அதற்கு இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்ற உடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவதைப் போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது அவர், என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிபி 1800ஆம் ஆண்டு மேகாலயா அந்த பகுதிகளிலே நடந்த ஒரு நிகழ்வு. நமக்கு தெரியும், மேகாலயா, அஸ்ஸாம், இந்த பகுதிகள் எல்லாம் மலைப்பாங்கான பகுதிகள், அதிகமாக பழங்குடி இன மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. அப்படி கேரோ என்ற ஒரு பழங்குடி இன மக்களிடையே நற்செய்தி பணியாற்றுவதற்காக ஸ்காட்லாந்து நாட்டிலிருந்து வந்த ஒரு மறைபணியாளர் சென்று தனது பணியை செய்து கொண்டிருந்தார். இயேசுவை பற்றி அறிவித்து கொண்டிருந்தார். 1 மாதம் ஆகியது. யாரும் இயேசு பக்கம் திரும்பவில்லை. இருந்தாலும் இவர் விடவில்லை. தொடர்ச்சியாக நற்செய்தி அறிவித்து கொண்டே சென்றார். கடைசியில் ஒரே ஒரு குடும்பம் மட்டும் ஆண்டவர் பக்கம் திரும்பியது. அவர் பெயர்தான் நோக்சன். அவர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றார். இதை அறிந்தவுடனே அந்த இன மக்களிடையே ஒரு பெரிய கொந்தளிப்பு. ஏன்னா அந்த இனக்குழுக்கள் மத்தியில் அவங்களுக்கென்று ஒரு பண்பாடு, கலாச்சாரம், கடவுள் வழிபாடு அதுதான் இருக்கும். புதுசாக எதையும் திணிக்கக்கூடாது. அது பெரிய பாதகமான ஒன்று. அப்போது உடனே அந்த இனக்குழுக்கள் எல்லாருமே ஒன்றாக கூட்டப்பட்டார்கள். எல்லாம் ஒன்று கூட்டி ஊர்கூட்டம் மாதிரி நடக்குது. அந்த குழுவினுடைய இனத்தலைவன் அந்த நோக்சன், அந்த மனமாறிய அந்த குடும்பத்தை அழைக்கின்றான். அழைத்து சொல்லுகின்றான், எச்சரிக்கை விடுகிறான். அங்கே பாரு, இது தவறு. நாம் எல்லாரும் இத்தனை ஆண்டுகளாக வழிபட்டு வந்தோம். நீ இப்போ புதுசாக ஒரு வழிபாட்டிற்கு சென்றிருக்கிற, அது தப்பு, விட்டுரு. அப்போது அவர் சொன்னார், நான் விட மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நான் திரும்பி போக மாட்டேன். இதோ பார், நீ திரும்பி வரவில்லை என்றால் உன்னுடைய பிள்ளைகள் எல்லோரையும் நாங்கள் கொன்று போட்டு விடுவோம். பரவாயில்லை, எனக்கு இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய வழி பாதை எனக்கு பிடித்திருக்கிறது. அவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவரோடு நான் இணைந்திருக்கிறேன். இனி என்னால் அவரை விட்டு வர முடியாது. உடனே அவருடைய பிள்ளைகள் அம்பு எய்து கொலை செய்கின்றார்கள். அதன் பிறகு, இப்பொழுதாவது மனம் மாறுவாயா? இப்பொழுதாவது அதை விட்டுவிடு. விட்டுவிட மாட்டேன். உன்னுடைய மனைவியை நாங்கள் கொலை செய்ய போகிறோம் என்று அச்சுறுத்துகிறார்கள். பரவாயில்லை, என் மனைவி எனக்கு துணையாக இருக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார், நான் அவரோடு இணைந்திருக்கிறேன். மனைவி கொல்லப்படுகிறார். கடைசி எச்சரிக்கை கொடுக்கிறார், உன்னையும் நாங்கள் கொன்று போட்டு விடுவோம், நீ அதை விட்டுவிடு. என்னால் அதை விட்டுவிட முடியாது. சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். நான் அந்த ஆண்டவர் முன்னால் தான் நான் செல்வேன், நான் பின் தூக்கி பார்க்க மாட்டேன் என்று சொன்னார். அதைத்தான் நாம் பாடலில் வாசிக்கிறோம். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன்,
திரும்பி பார்க்க மாட்டே, திரும்பி பார்க்க மாட்டே, சிலுவையே முன்னால் உலகமே பின்னால். அப்போ பாருங்க, இயேசுவை நான் பின்பற்றிட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நோ டர்னிங் பேக். ஒரு ஆங்கில பாடல் அருமையாக இதை தழுவி இருக்கிறது. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. அப்படின்னு வரும். No turning back, no turning back. எனவே நான் திருமுழுக்கு பெற்றுவிட்டேன், ஆண்டவரோடு இணைந்திருக்கிறேன், நான் இனிமே திரும்பி பார்க்க மாட்டேன். நீ என்னை கொன்றாலும் பரவாயில்லை. அப்போ இவ்வளோ இப்படியா இருக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. இனக்குழு தலைவன் சிந்திக்க ஆரம்பிக்கின்றான். அடே, இவ்வளவு கொலை பண்ணி இவ்வளவு இருந்தும் அவன் அந்த கிறிஸ்துவ மதத்தில் உறுதியாக இருக்கிறான்னா, அப்போ ஏதோ ஒன்று இருக்கிறது அந்த மதத்தில், இயேசுனுடைய வழிகளில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று கூறி நான் என்னென்னு நான் பார்க்க போகிறேன் என்று அந்த இனக்குழு தலைவன் முதலிலே திருமுழுக்கு பெறுகிறான், கிறிஸ்தவராக மாறுகிறான். அதனைத் தொடர்ந்து படிப்படியாக ஒவ்வொருவரும் அந்த குழுவில் உள்ள எல்லோருமே திருமுழுக்கு பெற்று இயேசுவை அறிந்து கொள்கிறார்கள், இயேசுவோடு இணைந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் ஆண்டவர் இயேசுனுடைய திருமுழுக்கு பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இது உணர்த்துகின்ற ஒரு உண்மையான முக்கியமான பொருள், அர்த்தம் அதுதான். இயேசுவோடு இணைக்கப்படுதல், இயேசுவின் பின் செல்தல். நான் பின் வாங்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், இயேசுவோடு முத்திரையிடப்படுகிறோம். அதுதான் திருமுழுக்கு. திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்தார். 1986ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி. அப்பொழுது அவர் உரையாற்றுகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் திருமுழுக்கினால் கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறான். அது உண்மைதான். திருமுழுக்கினுடைய முக்கியமான அம்சமே தான். கிறிஸ்துவோடு நாம் அப்படி இணைக்கப்படுகிறோம், முத்திரையிடப்படுகிறோம். அதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். கிறிஸ்துவோடு திருமுழுக்கினால் இணைக்கப்பட்ட நாம் கிறிஸ்துவையே நாம் அணிந்திருக்கிறோம். இன்னும் பாருங்கள், உரோமையர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாங்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். அப்போ பாருங்க, ஆண்டவரோடு இணைந்து அவருடைய மனப்பான்மையை பெற்று கடவுளை அப்பா தந்தையை என அழைக்கக்கூடிய ஒரு பெரிய, அந்த அளவுக்கு நமக்கு உறவு நெருக்கம், திருமுழுக்கினால் கிடைக்கக்கூடிய ஒரு உறவு நெருக்கம். ஒரு 4 குடிகாரர்கள், மடாக்குடியர்கள், மடாக்குடியர்கள் அப்படி பீப்பாவாக குடிக்கணும் அவங்களுக்கு, அப்படின்னா தான் இதாகும். குடிக்க போகிறாங்க. அவங்க கிராமம், ஒரு மலை பிரதேசம், ஒரு சிறிய ஓடை, ஒரு சிறிய ஆறு மாதிரி இருக்கும். அதை கடந்து தான் அவங்க போகணும். அங்கே தான் டாஸ்மாக் கடை இருக்குது. அப்போது இதில் தான் ஒரு பரிசில் வட்டமாக இருக்கும், அந்த சிறிய படகு, வட்டமான படகு, அதில் தான் போய் குடிச்சிட்டு வருவாங்க. இவங்க 4 பேர் ஃப்ரெண்ட்ஸு நல்லா போய் தண்ணி போட்டுட்டு நல்லா குடிச்சிட்டு நைட் ஆயிட்டு, சாயங்காலம் தானே போவாங்க, வேலையெல்லாம் விட்டுட்டு நைட்டு ஆயிட்டு, சரி கிளம்புவோம் அப்படின்ட்டு வந்த பரிசிலே அவர்கள் கிளம்புகிறார்கள். துடுப்பு போடுகிறார்கள், தண்டு வலிக்க ஆரம்பிக்கிறார்கள். அழிஞ்சு போயிட்டே இருக்குது. அல்ல, கொஞ்சம் நேரம் பற்றி பார்த்தா விடிஞ்சிட்டு, காலையிலே ஆயிடுச்சு. ஆனால் கரையை காணும், கிராமத்தை காணும். என்னடா இது, நம்ம மேலவும் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம், தண்டு வலிச்சிட்டு தான் இருக்கிறோம், ஒன்றையும் காணுமே. பார்த்தா அவங்க இருந்த இடத்துல தான் நிற்கிறாங்க. இருந்த இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்குது பரிசில், ரவுண்டாக இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கு. என்ன காரணம்? என்னவா இருக்கும்? அட, பரிசில கட்டி வச்சிருக்கிற அந்த கயிறை அவுக்கலை, அதனால் அப்போ நல்ல போதல்ல. அன்புக்குரியவர்களே, நாமும் இதே போல் கட்டுண்டு கிடக்கிறோம். தீ ஆவியால், ஊனியல்வினுடைய செயல்பாடுகளால் கட்டுண்டு கிடக்கிறோம். அதிலிருந்து அதை கட்டை அவிழ்க்க முடியலை. அந்த கட்டை அவிழ்த்தாதான் என்ன செய்ய முடியும்?
பரிசில் போய் கரை போய் சேர முடியும். அதே போல் நாம் இந்த ஊனியல்பின் செயல்பாடுகளை கட்டுண்டு கிடக்கிறோம். தீய செயல்கள் அதை நம்ம விட்டு விட வேண்டும். விட்டாதான் நாம் ஆண்டவரிடம் போய் சேர வேண்டும், ஆண்டவரோடு இணைந்திருக்க முடியும். அதைத்தான் பவுலடியார் அருமையாக சொல்லுவார். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 19 21 வரை. ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறை ஆட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ விஷயங்கள். எல்லாம் அசுத்த ஆவி, சாத்தான். இதுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். இந்த பழக்கங்கள் எல்லாம் அருமையாக பவுலடியார் சொல்கிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் நாம் இந்த கட்டுகளில் கட்டுண்டு இருக்கிறோம். இந்த கட்டுகளில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும். சிறு பிள்ளைகள் அலைபேசியில் கட்டுண்டு கிடக்கிறாங்க. அலைபேசி விளையாட்டுகள், ஃப்ரீ ஃபயர், இன்னும் மோசமான விளையாட்டுகள்லாம் இருக்குது. அதே போல் குடி போதை பழக்கங்கள், போதை வஸ்துகள், போதை மருந்துகள், இவைகளெல்லாம் நிறைய இன்றைக்கி அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது. பெண்கள் கூட இன்றைக்கி மதுபானம் மருந்துகிறார்கள், போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். என்ன வளர்ச்சி பெற்ற நகரங்கள் எல்லாம் இன்றைக்கி பார்த்தா தெரியும். நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் 9ஆம் வகுப்பு மாணவிகள் எல்லாமே சேர்ந்து கடந்த வாரம் நடந்தது. ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கிறாங்க பாருங்கள், இவ்வளோ மோசமாக. அப்போ சில காரியத்துக்கு நாம் அடிமையாகி போயிருக்கிறோம், கட்டுண்டு கிடக்கிறோம். ஊனியல்பினுடைய செயல்பாடுகள் வெளியே வர முடியல. நிறைய விஷயங்கள் இருக்குது. தவறான ஒழுக்கம், கூடா நடத்தை, ஆபாச படம், அலைபேசியில் பார்க்குறது, வெளிவர முடியாமல் தவறான பழக்க வழக்கங்கள் எல்லாம். அப்போ அதிலிருந்து நாம் அவிழ்த்தாதான் நாம் கரை போய் சேர முடியும், ஆண்டவரோடு இணைந்திருக்க முடியும். அதுதான் இந்த திருமுழுக்கினுடைய முதல் தன்மையாக, முதல் பொருளாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கூட தந்தையோடு இணைந்திருந்தார். அவர் திருமுழுக்கு பெற்றார். பெற்றவுடனே அவர் தந்தையோடு அவர் எப்பொழுதுமே இணைந்திருந்தார். அதைத்தான் நாம் இன்றைக்கி 2ஆம் வாசகத்தில் வாசித்தோம். திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 37 38. திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். இயேசுவும் திருமுழுக்கு பெற்றார். அதனால் பரிசுத்த ஆவி அவரோடு இருக்கிறார். அதனால் அவர் கடவுளோடு, தந்தையாக இறைவனோடு இணைந்திருப்பதால் தீய ஆவிகளால் பீடிக்கப்பட்ட, இந்த தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டிருந்த ஒவ்வொரு மக்களையும் அவர் விடுவித்து சென்றார். அப்போ அவரும் திருமுழுக்கு பெற்றார், பரிசுத்த ஆவியால் நிரப்ப பெற்றார், ஆண்டவரோடு இணைந்திருக்கிறார். அப்போ திருமுழுக்கினுடைய முக்கியமான அம்சம், நாம் கத்தோலிக்க திருச்சபையில் உறுப்பினராக மாறுகிறோம். கடவுளை அப்பா, தந்தை என அழைக்கும் உரிமை பெறுகிறோம். இது ஒரு ஐடென்டி கார்டு. பரிசுத்த ஆவியால் நாம் நிரப்பப்படுகிறோம், முத்திரையிடப்படுகிறோம். பிரிக்க முடியாது. ஒரு முறை திருமுழுக்கு கொடுத்தா திரும்ப 2வது முறை திருமுழுக்கு கொடுக்க கூடாது. திருவருள் சாதனைகள் எல்லாமே அப்படி தான். அதனால தான் நாம் பார்க்குறோம் அந்த முறிவுபடாத தன்மை. திருமணமும் ஒரு திருவருள் சாதனம், அதில் நாம் ஆண்டவரோடு இணைக்கப்படுகிறோம். அதனால தான் அதுக்கு முறிவே கிடையாது. கிறிஸ்துவ திருமணத்திற்கு அது முத்திரையிடப்படுகிறது. அப்போது திருமுழுக்கு, திருவருள் சாதனை எல்லாமே முத்திரையிடப்பட. திருமுழுக்கும் அப்படி தான். ஒரு நேரம் கொடுத்தது தான். ஏதோ நீ சேட்டை பண்ணுற, தப்பு பண்ணுறன்னு திருமுழுக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அதுபோல் எவ்வளவு தவறு பண்ணாலும், எவ்வளவு சண்டை வந்தாலும், உனக்கு திருமணம், கோயிலில் முடித்த திருமணம் தான். அது முறிப்பட முடியாது. அதுக்கு டைவர்ஸுக்கு கிடையாது. அதுதான். அப்போ அந்த ஒரு பிணைப்பு என்ன. இதே போல் வேடிக்கையாக நடந்த ஒரு நிகழ்வு, இதே போல் பழங்குடி இன மக்களிடையே நடந்த ஒரு நிகழ்வு தான். மறைபணியாளர் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை கேள்விப்பட்ட உடனே ஒரு பெரிய கூட்டம் வருது, எங்களுக்கும் திருமுழுக்கு கொடுங்க. இவர் ஃபாதருக்கு ரொம்ப சந்தோஷம். 50 பேர் எல்லாத்துக்கும் திருமுழுக்கு கொடுத்துட்டார். எல்லாம் பழங்குடியின மக்கள் திருமுழுக்கு கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே சரி, ஐயோ பாவம் அப்படின்ட்டு, இவங்க ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் தான், நாடோடியாக இருந்தவர்கள் தான். அவங்களுக்கு குறிப்பிட்ட இடம்லாம் கிடையாது, அங்கங்கே அப்படி இப்படி இருப்பாங்க.
அப்போ இவங்களுக்கு ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 3 படி கோதுமை, எல்லாத்துக்கும் 3 படி கோதுமை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட இருக்கிறவங்கள சொல்லி கொடுத்துட்டார். 3 படி கோதுமை கொடுத்தாச்சு. அப்போ அவங்க, ஐயா 3 படி கோதுமை தானா, அங்கே ஒரு இடத்துல திருமுழுக்கு கொடுக்குறாங்க, அங்கே 5 படி கோதுமை, 5 படி கோதுமை கிடைக்கும் அப்படின்னாங்களாம். அப்போ அதனுடைய அர்த்தம் வந்து அவங்களுக்கு என்ன, ஏதாவது கிடைக்கும், அங்கே கேள்விப்பட்டவொடனே இங்கே வந்திருக்கிறாங்க, என்ன இப்படி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நமக்கு பாருங்கள், நிறைய பொங்கல் பரிசுகள், இலவசங்கள் எல்லாம் நிறையா வழங்கப்படுது, மகளிர் உரிமை தொகைகள், என்ன எல்லாம் நல்லது தான், என்ன ஆனால் அது அரசினுடைய முதல் தேவை என்னென்னா மக்களினுடைய தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில திட்டங்கள் நல்ல திட்டங்கள், ஆனால் முக்கியமான அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யணும். அப்போ திருமுழுக்கினுடைய மையமே என்ன வந்து இதுதான். நம்ம தவறாக சில நேரத்தில் புரிந்து கொள்கிறோம். சில நேரம் சாமி திருமுழுக்கு கொடுங்க, ஏன் ரொம்ப ஒரே சோகம் இல்லாமல் இருக்கிறாங்க, உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி திருமுழுக்கு கொடுத்தா உடம்பு சரியில்லைன்னு ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி. சில நேரத்தில் திருமுழுக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ திருமுழுக்கு கொடுக்காம நான் 15-20 வயசு என்ன இப்போ ரொம்ப பெரியவர்களாக வளர்ந்துருந்தாங்க, அப்படியும் இருக்கிறாங்க. திருமுழுக்குடைய மேன்மை தெரியாமல் வளர்ந்தவங்களும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் பார்க்குறோம். அப்போது அடிப்படையான ஒன்று, நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம். குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை ஆண்டவரோடு முத்திரையிடப்பட வேண்டும், இணைக்கப்பட வேண்டும். எனவே அதுதான் திருமுழுக்கினுடைய. அதே போல் அப்பா தந்தை என அழைக்கும் உரிமை பெறுகிறது, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறது. எனவே நாம் இந்த தீய ஆவியினுடைய கட்டுகளிலிருந்து ஊழியம் விடுபட்டு தூய ஆவியினுடைய கனிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இரண்டாவது, இந்த இயேசுனுடைய திருமுழுக்கு நமக்கு கற்றுத்தருகின்ற அருமையான பாடம் மானுட இணைப்பு. மனிதரோடு தன்னையே இணைத்துக் கொள்கிறார் இயேசு. திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாரு, மக்கள்லாம் வரிசையாக நிற்கிறாங்க, இவரும் வரிசையில் நிற்கிறார். பாருங்க, அவங்களோடு ஒருத்தராக அவங்களோடு இணைந்து கொள்கிறார். அவங்க பாவிகள் தான், ஆனாலும் ஐக்கியமாக்கி கொள்கிறார். ஏன்னா திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுக்கும்போது மனமாறுங்கள், பாவம் அன்னைக்கு உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு திருமுழுக்கு பெறுங்கள். அப்போ தண்ணியில் மூழ்கி எந்திரிக்கிறதன் மூலமாக பாவங்கள் கழுவப்படுகிறது. நமக்கும் நம்ம திருமுழுக்கில் பாவம் கழுவப்படுகிறது. எந்த பாவம் கழுவப்படுகிறது? ஜென்ம பாவம் கழுவப்படுகிறது. சரி, அப்போ இயேசுக்கு இப்போ ஜென்ம பாவம் இருந்துச்சா? கிடையாது. அப்போ இயேசுக்கு பாவம் செஞ்சாரா? கிடையாது. அவர் எதுக்காக? மனிதனோடு தன்னையை இணைத்து கொள்வதற்காக, மனிதனுடைய பாவங்களை இவர் சுமப்பதற்காக, மனுஷனுடைய பாவங்களை இவர் சுமந்து கொண்டு அதிலிருந்து விடுவிப்பதற்காக இவர் திருமுழுக்கு பெறுகிறார். தந்தை கடவுள் நினச்சிருந்தா அவருக்கு தனியாகவே திருமுழுக்கு கொடுத்துருக்கலாம், ஏன் மக்களோட. அப்போ மனித இணைப்பு, மனிதரோடு அவர் இணைத்து கொள்கிறார். மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் 11வது வசனம். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவருக்கு திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர், அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை, அவர் நீர். அப்போ அந்த மக்களினுடைய பாவங்கள், ஆண்டவர் பாவம் செய்யலை, அவர் திருமுழுக்கு எதுக்கு பெற? மக்களோடு இணைத்துக் கொள்வார்கள், மக்களுடைய பாவங்களை சுமந்து கொள்வதற்காக. திருத்தந்தை பெனடிக்ட் 16ஆம் பெனடிக்ட் சொல்லுவார், இந்த இயேசு மனிதனோடு இணைத்துக் கொள்வதை கெனாசிஸ் என்று சொல்கிறார். செல்ஃப் எம்டினஸ், முற்றிலும் வெறுமையாக்குதல். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார், மனித உறவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்தி கொண்டார். மனிதருக்கு ஒப்பானார், தன்னையே வெறுமையாக்கி, வெறுமை அடிமையின் தன்மை கொண்டு மனிதருக்கு ஒப்பானார். அப்போ மனிதரோடு தன்னையே இணைத்துக் கொள்கிறார் ஆண்டவர். அதைத்தான் நான் பார்க்கிறோம். மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை, நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெரும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா? நான் பெரும் திருமுழுக்கு. அப்போ அது எதை மீன் பண்ணுறார் அப்படின்னா, அவருடைய பாடுகள், மரணம், அந்த சாவு, உங்களுடைய பாவங்களை அழிப்பதற்காக நான் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 50வது வசனம். ஆயினும்
நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன். அந்த சிலுவை மரணம், அந்த வேதனையை தாங்கணும். அப்போ அந்த சிலுவை மரணத்தால் நமது பாவத்தை மன்னித்தார். அப்போது மனிதரோடு தன்னை இணைத்து கொள்ளுகிறார். அப்போ திருமுழுக்கு கிறிஸ்துவோடு தன்னை இணைத்து கொள்ளுதல், மனிதரோடு தன்னை இணைத்து கொள்ளுதல். மூன்றாவது, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுதல். இயேசு கிறிஸ்து அவர் திருமுழுக்கு பெற்றதன் மூலமாக அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றினார். அவர் விருப்பப்படி நடந்தார், அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அதனால தான் தந்தை இறைவன் அவரை பாராட்டுகிறார். இந்த நற்செய்தியில் வாஸ்தவம், மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில், இவரே அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். இந்த முதல் வாசகத்தில் வாசித்தோம், எசாயா 42 1வது வசனம், இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் பெருமைப்படுறார். தந்தை இறைவனுக்கு உகந்த ஒரு பிள்ளையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார். அப்போ கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றினார். லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 42வது வசனம், தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். ஆண்டவருடைய விருப்பத்தை, தந்தை இறைவனின் விருப்பத்தை இயேசு நிறைவேற்றினார். எனவே நாமும் கடவுளுடைய விருப்பத்தை, இயேசுனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதுதான் இந்த திருமுழுக்கினுடைய ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது. ஒரு வீட்டில் ஒரு பையன் எதுக்கெடுத்தாலும் அம்மாட்ட அது வேணும், இது வேணும், பந்து வேணும், முட்டாய் வேணும், அது வேணும்னு ஓயாமல் நச்சரிச்சுட்டே இருப்பான். ஒரு நாள் அம்மா கம்பு எடுத்துட்டு நல்லா கொடுப்பு, காப்பி கேப்பியானுமே, கேட்க மாட்டோம்மா, கேட்க மாட்டோம்மா. ஐஸ்கிரீம் கேப்பியாடா, கேட்க மாட்டோம்மா, கேட்க மாட்டேன். நான் சொன்ன சொல்லி கேப்பியா, கேட்கவே மாட்டோம்மா. அன்புக்குரியவர்கள், இன்னைக்கு சிறு பிள்ளைகள் கூட பெற்றோர்கள் சொல் கேட்பதில்லை. பெரியவர்கள் சொல் கேட்டு நடக்க வேண்டும். ஆண்டவருடைய சொல் கேட்டு நடக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுனுடைய படிப்பினைகளை கேட்டு நடக்க வேண்டும். எதை கேட்டு நடக்கிறோம்? அலைபேசி, தொலைத்தொடர்பு சாதனங்கள், இந்த சமூகம் கற்றுக் கொடுக்கக்கூடியது, இந்த உலக நடப்புகள், அதைத்தான் நாம் பின்பற்றுறோம். அது என்ன சொல்லுதோ அதை தான் நாம் கேட்டு நடக்கிறோம். அடுத்து ஏஐ உலகம். இன்னைக்கு எல்லாமே ஏஐ தான். நம்ம வரப்போகிற 5 ஆண்டுகள் எல்லாம் அதுதான் செய்யும். நாம் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு வளர்ச்சி நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம அதுக்கு தான் கீழ்ப்படிவோம், அதுக்கே நாம் இணைஞ்சிருவோம், அதுக்கு தன்வயப்பட்டுருவோம், அதுக்கு நம்ம வசியமாயிருவோம். இன்றைக்கி நிறைய பேர் அலைபேசி வசியமாகியாச்சு. அது சொல்கிறத கேட்டு அப்படியே நடக்கிற மாதிரி இருக்குது. அப்போது நாம் அதையெல்லாம் விட்டு ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். அவருடைய விருப்பம் என் வாழ்வில் என்ன என்பதை உணர வேண்டியது தான் திருமுழுக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் இயேசு எத்தனை வயசில் திருமுழுக்கு பெற்றார்? 30 வயசில் பெற்றார். அதுவரை என்ன பண்ணார்? ஒரு மறைமுகமான வாழ்க்கை, அப்படி தானே? ஆனால் 30 வயசில் தான் ஒரு வெளிப்படையான ஒரு வாழ்க்கை, பகிங்கரமான வாழ்க்கை, பொது வாழ்க்கைக்கு வருகிறார். அவருடைய பணியை ஆரம்பிக்கின்றார். அப்போ இயேசுனுடைய இந்த திருமுழுக்கு என்பது அவருடைய பொது வெளிப்படையான வாழ்க்கையை குறிக்கிறது. அவருடைய பணியினுடைய ஆரம்பத்தை குறிக்கிறது. அப்போ ப்ரைவேட் லைஃப் டு பப்ளிக் லைஃப், ப்ரைவேட் பர்சன் டு த பப்ளிக் பர்சன். ஜீசஸ் பிகம்ஸ் த ப்ரைவேட் பர்சன் டு பப்ளிக் பர்சன். அந்த அளவுக்கு அவர் மாறுகிறார். எனவே அன்புக்குரியவர்களை, நமது வாழ்விலே நாம் சிந்திப்போம். இந்த திருமுழுக்கு கற்றுத்தருகின்ற பாடம். ஆண்டவரோடு இணைந்திருப்போம். தீய ஆவியினுடைய ஊனிலுடைய செயல்பாடுகள் கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுவோம். அதே போல மனிதர்களோடு உறவை ஏற்படுத்திக் கொள்வோம். மனிதர்களோடு நாம் இணைந்திருப்போம். அதே போல கடவுளின் திருவுளத்தை நாம் நிறைவேற்றுவோம். அதற்கு தேவையான வரம்பேடு நாம் இந்த வழிபாட்டில் பங்கெடுப்போம். ஆமென்.